அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது குருவுக்கு 159 ராகு, குருவுக்கு 159 கேது. அப்ப இப்படி ஜாதகங்கள் இருக்குதான். குருவோடு கேது, குருவோடு ராகு, இதெல்லாம் ஜாதகம் இருக்குத்தான் செய்யுது. இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடு. அப்படி பழகிருக்கலாம். அந்த பழகு தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லா மனிதனுமே ஜாதகத்தை பார்த்துட்டா பழக முடியும். ஊழ்வினை தான் நண்பர்களை சேர்த்து வைக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்து வைப்பதும் கெட்ட நண்பர்களை சேர்த்து வைப்பதும், நம்மகிட்டே பேசிட்டு என்ன சொன்னான்னா, நம்மளை என்ன சொன்னான்னா துன்மார்க்கத்தில் இழுத்து விடுகின்ற எத்தனையோ நண்பர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா, எத்தனையோ பேர் நண்பர்களால் கெட்டவர்கள் இருக்காங்க. அந்த என்ன சொன்ன, அந்த குருவுக்கு 159 ராகு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக அசிங்கமாக பேசக்கூடிய, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு மனோநிலை வந்துடும். கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு மனோநிலை வந்துடும். அப்ப இந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடிய மனோநிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு. நமக்கு குருவுக்கு 159 ராகு இருக்குது. நம்ம வாய் வார்த்தைகளை சபைதனிலோ அல்லது வெளியவோ எங்க போனாலும் பேச்சை குறைத்து கொள்வது தான் பரிகாரம். பேச்சை குறைத்து கொள்வதுதான் பரிகாரம். இது யாரை பாதிக்கும்? நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேச என்ன நடக்கும்னா உங்க குழந்தையை பாதிக்கும். இல்லை, இது என் ஹேபிட்டு, நான் டென்ஷன் ஆயிட்டேன்னா எனக்கு கண்ணே தெரியாது அப்படின்னா அது ரைட்டு. கண்ணே தெரியாதுன்னா இது என்ன செய்யும்னா, குழந்தைகளை விபத்தில் சிக்க வைத்து விடும். குழந்தைகளை விபத்தில் சிக்க வைத்து விடும். அப்ப விபத்தில் குழந்தைகள்லாம் வெயில் அடிபட்டுருச்சு, ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடி ரிவர்ஸ் வந்தது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இரண்டாவது, கோச்சார ரீதியாக குருவுக்கு 1, 5, 9 ராகு இருந்தால் அந்த 1.5 ஆண்டுகளில் குழந்தைகளால் பிரச்சனை வரும். குருவுக்கு கோச்சாரத்தை விட்டுறக்கூடாது. இது ஸ்டாண்டர்டு மட்டும் கிடையாது. எப்பவெல்லாம் என்ன சொன்னாலும் குருவை சந்திக்கிற காலம் எப்படி, ராகு எப்படி சந்திக்கும், அவர் இருக்கிற இடத்துக்கு போறது, அவருக்கு 5ஆம் இடத்துல போறது, அதுக்கு 9ஆம் இடத்துல போகும்போதும் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா, ஐயா பிள்ளைகள் மூலமாக டிங் டாங் பெல் போட்டு வெளுத்தெடுப்பார். அப்போ உஷாராயிடணும். அப்போ உஷார் ஆயிட்டோம்னா நாம் இழப்பீடுகளை தவிர்த்து கொள்ளலாம். இழப்பீடுனா குழந்தைகள் என்ன செய்யும், சூசைட் மைண்டுக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளிடம் என்ன சொன்னா, கருத்துக்களையும் உங்களுடைய மோதல்களையும் நீங்கள் பொறுமைசாலிகளாக கையாண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படாது. சும்மா கிடையாது, பாதிக்கப்படாது. நம்ம அடிவாங்க பிறந்தவங்க தானே, பெத்தவன் தானே அடிவாங்க பிறந்தவன். அப்ப அடிவாங்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்தில் நாம் ஒரு மாஸ் காட்டக்கூடாது, அப்படியே பணியணும். அப்படி பணியும் போது ராகு என்ன செய்வாருன்னா, ராகுக்கு எப்பயுமே நீங்க பாம்பை என்ன சொன்னா உங்களுக்கு அமைதிப்படுத்த தெரியணும். பாம்பை பார்த்தோன்னா நீங்க குய்யா முறையான்னு கத்த, அது உங்கள்கிட்ட இருந்து தப்புறதுக்கு அது குய்யா முறையான்னு பார்த்தோம். ஒண்ணுமே வேண்டாம். எப்பயுமே சர்ப்ப கிரகங்கள் எப்பயுமே அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பாம்பு இப்போ ஒரு ராகு புத்தியோ அந்தரமா ஓடுது, ராகுவோட புத்தியோ அந்தரமே ஓடுது அப்படின்னு சொல்லிடுறேன். அமைதிகாரங்கள். ஒரு பாம்பு போனால் கூட என்ன சொன்னா, அப்படி நின்று போ, நீ போ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ உணர்வு ஒன்று தட்டுப்படும். அந்த உணர்வின் மூலமாக என்ன சொன்னான்னா ஓகே நான் போயிடும். அப்ப இந்த குருவுக்கு 159 ராகு அசிங்கமாக பேசுதல், வாய் அதிகம்ட்டான். அதற்கடுத்து குழந்தைகளை பாதிக்கும். அதனால தயவு செய்து என்ன சொன்னா,
நீங்கள் பேச்சை குறைக்கணும், கண்டிப்பாக குறைக்கணும். அப்ப வியாழக்கிழமை ராகு காலத்துல என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் வியாழக்கிழமை ராகு காலத்தில் ஒரு அரை மணி நேரம் வாய் பேசாம இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு 1/2 வியாழக்கிழமை ராகு காலமோ, ராகு காலம்தான். ராகுனா ராகு, கேதுனா கேது. அப்ப வியாழக்கிழமை ராகு காலத்தில் என்ன சொன்னா ஒரு மணி நேரம் வைங்க. இல்லை குறைஞ்சது ஒரு என்ன சொன்னா 45 நிமிஷம் நாள் நீங்க அன்னைக்கு பேசக்கூடாது. அந்த 45 ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் பேசாம இருங்க. இது பெரிய பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். எதனால? பிள்ளைகளால் பெரிய யோகத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுத்துரும். அப்ப நம்ம கவனமா அதை யோகத்தை கொடுத்துதான் ராகு என்ன சொல்றான்? யோகத்தை கொடுத்துத்தான் அசிங்கப்படுத்துவான். அவனுக்கு கொடுத்து கெடுக்கிறது வேலை. அப்ப கொடுத்து கெடுக்கிற வேலை இருக்கு. என்ன சொன்னா அமைதியாக அந்த ராகு காலம் என்பது உங்களை என்ன சொன்னா நீங்கள் உணரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கணும். இந்த ராகு காலத்துல நம்ம ஒவ்வொரு நாள் ராகு காலத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. நீங்கள் இந்த ராகு காலத்தை என்ன சொன்னா அந்த 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த சலனம் தட்டுப்படும். அதை உணர்ந்து விட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது இன்னும் யாரும் உணரல. நேரத்தில் நான் நைட்டு என்ன சொன்னேன்னா ஒரு உதகமண்டலத்துக்கு போயிட்டு 6 மணிக்கு கிளம்புனேன். 8.5 மணி நேரம் தூங்காமலே இருந்தேன். தூங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை போட்டு விட்டால் இறைவன் கட்டளை போட்டார். ரைட், ஓகே, தூங்கல. அப்ப 4:30க்கு வீட்டுல படுத்தேன். அந்த அளவுக்கு என்ன சொன்னான்னா ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் பொறுமை வேண்டும். ராகுகேதுகளை ஜெயிக்கலாம். அவர்கள் நமக்கு மணி மகுடத்தை கொடுப்பார்கள். ஆனால் நாம் முன்னோடியாக போய் எதிலே மாட்டிக்கணும். அதனால குருவுக்கு 1.5 ராகு இருக்கு. அசிங்கமா பேசுறதை குறைக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வாய் அதிகம் பேசக்கூடாது. வியாழக்கிழமை என்ன சொல்றான்னா ராகு காலத்தில் நீங்கள் என்ன சொல்றான்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை ராகு காலத்தில் என்ன சொல்றான்னா ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் மௌனம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு தீர்வு கிடைச்சிடும். அதுக்கடுத்து குருவுக்கு 1.5 கேது அமைதியாக இருந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு மனோநலம். குருவோடு கேது சேர்ந்திருக்கிறவர்களை பாருங்க, சாதாரணமா இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தையா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அதோடைய வேரியேஷனை நீங்க பார்க்கும்போது நீங்கள் பார்த்ததுக்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசமான கேரக்டரை நீங்க பார்த்து என்ன சொல்றான்னா நீ செத்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய வெற்றியில தான் குறியா இருப்பேன்ட்டு பெத்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நீ மரணித்து போ என்று சொல்லும். குருவோடு கேது கோடீஸ்வர யோகம்தான். கோடீஸ்வர யோகம் பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் உண்மை. தன் காரியத்தை நடத்துவதற்காக ஒரு மரணம் நடந்தாலும் இவர்கள் என்ன சொன்னா பேசாமல் இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய அமைதி என்ன செய்யும் தெரியுமா? கொலை பண்ணுவதற்கு தயங்க மாட்டார்கள். பரிச்சித்து வேணா பார்த்துடு. இது எல்லாமே முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் தான். இது அப்படியே நாள்பட எல்லாம் வேறு மாதிரியான ஜோதிடத்துக்கு போடுறதுனால எல்லாரும் நீங்க இதை பெருசா சிந்திக்கல. அப்ப குருவுக்கு 1.5 கேது இருப்பவர்கள் ரொம்ப சாதுவா அமைதியா ரொம்ப இதா இருப்பாங்க. தனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் காவு கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள். ராகு நாள் வாய் பேசிட்டு அசிங்கமா பேசிட்டு என்ன தக்க புத்தகமாக பேசிட்டு விட்டுருவான். இவர்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக மர்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மைண்ட் போகும் அப்படின்ட்டான். எவ்வளவு மோசமானது. அப்ப உங்களுடைய குரு இருக்கின்ற இடத்திற்கு 1.5 கேது வரும்போது
கொலைக்கு நிகரான ஒரு செயல் நடத்துவதற்கு அந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு வரும். கோச்சாரத்துல வரும். அப்ப நம்ம என்ன சொல்றான்னா, அந்த காலத்தை மிகவும் அமைதியாக, சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி இருக்குது, நம்ம இப்படியெல்லாம் வேண்டாம், இன்னும் நம்ம பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க போயிடணும். அப்படி அந்த பொறுமை தான் உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால யாருமே ஜோதிடத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஜோதிடத்தில் கோச்சார கிரகத்துடைய நகர்வு என்ன செய்கிறது என்று பாருங்க. ஒன்னும் ரெண்டாவது, இன்னைக்கு உங்க லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. அதாவது வேற இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு உங்க லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் யார் வீட்டுல இருக்காரு, யாரோட சாரத்துல மூவ் பண்ணிட்டு இருக்காரு, இதை தெரிஞ்சாலே நீங்க அன்னன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க. அப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்ப குரு கொன்னஞ்சுவதில் கேது இருப்பது அமைதியாக இருந்து கொலை பண்ணக்கூடிய மனநிலையை வச்சிரும். இதற்கு ரெண்டுக்குமே தீர்வு வியாழக்கிழமை. உங்களுடைய ஜாதகத்துல குரு 1.5 கேது இருந்தா வியாழக்கிழமை யமகண்ட காலத்தில் 1 மணி நேரம் வாய் பேசக்கூடாது. ஏன்னா அது ஈஸி. காலையில வியாழக்கிழமை சொன்னா 6 to 7 யமகண்டம். எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் பேசாம என்ன டீ குடிக்காம பெட்ல அப்படியே உட்காந்துடணும். இல்லை ஒரு சேரை போட்டு வாயை புத்திட்டு பேசாம உட்காந்துடணும். உட்கார்ந்தால் இந்த குருவுக்கு 1.5 கேது இருக்கின்ற தோஷம் உங்களுக்கு படிப்படியாக விலகி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு விடாமல், சங்கடம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா திரும்ப ராகு கேதுகளை இவங்களை தவிர என்ன செய்ய, இவங்களை படிச்சுட்டீங்கன்னா நீங்க மற்ற கிரகத்தை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். இவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா நிழல் கிரகம் தான் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை கொடுக்கிறது. நிழல் கிரகம் தான். அப்ப அதனாலதான் அவங்க இதுக்குள்ள உள்ள சேர்த்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சேர்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். குரு இருக்கிற இடத்துக்கு கேது போயிருச்சா 1.5 வருஷம் என்ன சொல்றாங்கன்னா பேசாம அமைதியா இருந்துடணும். குரு இருக்கிற இடத்துக்கு ராகு போயிருச்சா அமைதியா இருக்கணும். குரு இருக்கின்ற இடத்திற்கு 1.5 ராகு இதுகளா அமைதியா இருக்கணும். குரு இருக்கின்ற இடத்திற்கு 1.5 கேதுவா அமைதியா இருக்கணும். இருந்து காரியத்தை சாதித்தீர்கள் என்று சொன்னால் வில்லங்கமான விஷயங்களுக்கு மாட்டீர்கள். கண்டிப்பாக பாதகத்தன்மைக்கு போகாமல் இருப்பதற்கு இதெல்லாம் கோச்சார ரீதியாக நடந்தாலும் அந்த காலத்துல தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். அதே சமயத்துல என்ன சொல்லணும்னா கிரக ரீதியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அமைதியாக குரு ராகு சேர்க்கை அமைதியான பேச்சு, இனிமையான பேச்சுக்கு மாறிடணும். அசிங்கத்தை திட்டக்கூடாது. குருவுக்கு 1.5 கேது இருந்து என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை குடும்பத்திலோ அல்லது வெளியிடத்துல என்ன சொன்னா நமக்கு உண்டு பண்ணிடும். பண்ணும்போது என்ன நடக்கும்னா என்ன சொல்லலாம், நம்மளை அறியாமலே 10 நிமிஷத்துல என்ன சொல்லணும் அந்த வேலையை செஞ்சிருவோம். நம்மளை அறியாமலே 10 நிமிஷத்துல அந்த வேலையை செஞ்சிருவோம். செஞ்சுட்டு என்ன நம்மளா செஞ்சோம், ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அவல நிலையை நாம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குருவுக்கு 1.5 கேதுவோ குருவுக்கு 1.5 ராகுவோ இருப்பது சரியான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறைவன் கொடுத்த தண்டனை என்றுதான் நான் சொல்லுவேன். சரியான தண்டனை, சாதாரண தண்டனை கிடையாது, சரியான தண்டனை. தப்பிப்பதற்கு வழி என்ன சொல்றான்னா அவ்வளவுதான். தப்பிப்பதற்கு வழி என்ன சொன்னா மௌன விரதம் தான். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன சொல்றான்னா இந்த உங்க குழந்தைகள் பாதிக்கப்படாது. குரு என்று சொன்னால் குழந்தை, குரு என்று சொன்னால் பெரும்பணத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுறோம், 10 நிமிஷத்துல மாட்டி விட்டுறோம். இழந்தவன்ல நிறைய பேர் இருக்காங்க. அதனால நாம் ரொம்ப கவனமாக இருந்தோம் என்று சொன்னால், ஜோதிடத்தை மதித்தோம் என்று சொன்னால், ஜோதிடரை மதித்தோம் என்று சொன்னால், குருவை மதித்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த ஞானம் எல்லாம் வரும். எங்கேயாச்சும் நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நான் பேசுறது நெட்ல போய் தேடி பார்த்தா கிடைக்காது. நான் பேசுன யூடியூப்பை பார்த்தா தான் தெரியும். அதனால இது பெருமை அல்ல. இன்றைக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு, கலைவாணியால் கொடுக்கப்பட்ட அறிவு தான் இந்த 4 வீடியோ. பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக ராகு கேதுகளை எப்பயுமே கனம் பண்ணுங்கள். நான் அதான் சொல்றேன், ராகு கேதுகளை கனம் பண்ணுங்கள். ராகு கேதுகள் என்பது தாத்தா பாட்டிகள்.
ஆனால் இவர் இத்தனை தாத்தா பாட்டிகள் பெருமையாகவும் சொல்றோம், ஆனால் இத்தனை மைனஸையும் சொல்றோம். இதற்கு விளக்கங்கள் சீக்கிரமாக கிடைக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் வர சொல்லு.